செந்தில் பாலாஜி எதுக்கு கரூர்ல இருந்து கொண்டு போய் கோயம்புத்தூர் சவுத்ல நிறுத்துறாங்க? அப்போ கொங்கு ரீஜன்ல அதிமுக வீக்கன் பண்ணோம்னா, அதிமுகவை வலுவிழக்க செஞ்சோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. சோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் விஜயோடதும். திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விஜய் நிக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, டெல்டா பகுதிகளில் போய் நிக்கிறாரு. அப்ப திமுகவை எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர் போய் நிற்கும் போது அங்க வந்து திமுக வீக்கன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி என்பது இருக்கிறது. சோ இது ஒரு கால்குலேஷன் தான். ஓகே, நீங்க விஜய் ஜெயிப்பாரா, விஜய் ஜெயிக்க மாட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து நாம பேட்டிகள்ல வந்து கணிக்க முடியாது. மக்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து முற்றிலுமாக இந்த எலெக்ஷன்ல மாறி இருக்கிறது. புதிதாக வருபவர்களுக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்வி வந்து அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, விஜய் தன்னுடைய அரசியலை வந்து எப்படி கட்டமைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேவிட் வெர்சஸ் கொலாயத் ஃபைட் மாதிரி எளியவர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவங்க வீழ்த்த போறாங்க. ஒரு 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 ஃபைட்டை வந்து அவர் மவுண்ட் பண்றாரு அப்படின்னும் போது, நான் பாருங்க ஒரு எளிய மக்கள் படையோட வந்திருக்கேன், என்னுடைய கட்சிக்காரங்க எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் சாதாரண நபர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்பவுமே அதற்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் இருக்கும். மக்கள்கிட்ட ஒரு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. அவரு போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் என்ன சொல்றாரு, உங்களுக்காக நான் பல வழிகளை சந்திக்கிறேன், நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன் அப்படின்ற அந்த கேம்பெயின் வந்து எடுபடுது. ரெண்டாவது, இவர் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் மக்கள் நம்புறதுக்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா அப்படின்றது நம்ம தேர்தல் ரிசல்ட் வரப்போ தெரியும். நம்ம